கம கமன்னு ஒரு கருவாட்டு குழம்பு பார்க்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 போல் பூண்டு, வெள்ளை பூண்டு அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளியாக அதையும் சேர்த்து நல்லா மசீர வரைக்கும் வதக்கிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துட்டு மிளகாய் தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் 2 வாட்டி போல் பெரட்டி விட்டுக்கோங்க. ஒரு கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம விருப்பமான காய்கறி சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வெந்ததுக்கப்புறமேட்டா மொச்சக்கட்டையை வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அதையும் சேர்த்துட்டு இன்னும் கூட நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். இது கொதி வந்ததுக்கப்புறம் காய் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறமேட்டா எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி அதையும் சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 2 பீஸ் போல் மாங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க கருவாடை சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சாலே போதும். நல்லா சூப்பராக வீடே கம கமன்னு ஸ்மெல் அடிக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டால் சூப்பரான கருவாடு